ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் ராசி அதிபதியா மணக்காரகனும் ஆனவன். ராசி அதிபதி மட்டும் இல்லைங்க, மணக்காரகன். அந்த மணக்காரகன் போயிட்டு இருக்கிற பாதையில அஷ்டமத்துல போறாரு. நீங்க புத்தகத்தை எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா பார்த்துட்டே இருப்பீங்க, மனசுக்குள்ளே பதியாது. அஷ்டம சந்திரன். நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டு போயிருவீங்க, ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் நினைப்பீங்க திரும்பி வரணும், அல்லது அந்த சூழல் அப்புறம் அடுத்த நாளைக்கு தெளி போட வேண்டியது இருக்கும். ஆக நீங்க மறதி, வீண் சந்தேகம், அலைச்சல், சிரமங்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ளத உங்களுக்கு அனுபவத்திலே தெரியும். ஆக இது என்ன பண்ணி சரி பண்ணணும் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டா வேலை முடிஞ்சதுங்க, அவ்வளவுதான். முன்கூட்டியே நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு முன்கூட்டியே புறப்பட்டு போகணும். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நீங்க போய் தான் அந்த ஃபங்க்ஷன் தொடங்கி வைக்கணும் அப்படின்னா நீங்க முன்கூட்டியே போய் அந்த இடத்துக்கு போய் கொண்டு போகிற நேரங்களில் ஏதாவது ஒரு சூழல், ஏதோ ஒரு காரணத்தினால சமுதாய சூழலோ நம்ம குடும்ப சூழலோ அதை தடுக்க பார்க்கும். அப்படியெல்லாம் அந்த கிரகங்கள் திட்டமிடும். அதுக்கு முன்ன நாம திட்டமிட்டோம்னு வச்சுக்கோங்க, விதிய மதியாளர் எல்லாம் புனர்பூச நட்சத்திரக்காரங்க அந்த மாதிரி விதிய மதியாளர் இன்னைக்கு வென்று காரியம் ஆற்றுவீங்க. அதுக்கான நிலையை அவங்களுக்கு வலிமைப்படுத்தக்கூடிய தெய்வமா விநாயகர். பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க இன்னைக்கு முருக கடவுளை சஷ்டி கவசம் படிச்சு கும்பிட்டுட்டு வெளியே போக நீங்க எடுக்கிற முடிவுகள் தவறாகாது. நீங்க பேசுற பேச்சு பிறருக்கு கோபத்தை வரவழைக்காது, மகிழ்ச்சியை கொடுத்து உங்களோட உறவு தொடரும். ஆயில நட்சத்திரத்துல பிறந்தவங்க முக்கியமா குடும்பத்துல குழந்தைகள் இடத்துல, பெண்ணாக கணவன் இடத்துல, ஆனா அந்த மனைவி இடத்துல பேச்சுல ரொம்ப மென்மையா போகணும். சின்ன வார்த்தை, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத வார்த்தை குடும்பத்தை ஆட்டி விட்டுரும். அதனால கொஞ்சம் மிகுந்த பொறுமையா இருக்கணும். என்ன சார் பேசலினாலும் பிரச்சனை வருது அப்படின்னா, அப்படி வந்தா நீங்க அதையும் பொறுத்துக்குங்க, அதுக்கும் பேசாம பொறுத்துக்குங்க. மௌனம் இன்னைக்கு உங்களை கவக்கும். வாகன பயணங்களிலும் ஹெல்மெட் போட்டு போகணும், பெல்ட் போட்டு போகணும். இதெல்லாம் அந்த சட்டத்தை மதிக்கணும். சட்டம்ங்கிறது நமக்கு எதுக்கு வச்சிருக்கு அப்படின்னா நம்மோட நலனுக்காக சட்டம் இயற்றப்பட்டு இருக்கு. மிருகங்களுக்காக சட்டம் வச்சிருக்கு. நம்ம மக்கள் எல்லாரும் சமூகமே பெற்று சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தான் சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தை நாம மதிக்கலைன்னா அந்த சட்டத்துக்கு மதிப்பு இல்லை. சட்டத்தை மதிக்காதது நம்ம பெரும் பாவ செயலை செய்யறதுக்கான நிலை. சட்டம்ங்கிறது இறைவன், அந்த இறைவனை நாம மதிக்கணும். அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நீங்க குடும்பத்துல சத்தம் போட்டு வார்த்தைகள் பேசாம மௌனமா இருக்கிறது சிறப்புக்குரிய பலனை கொடுக்க. ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல கூட நீங்க போய் நின்னீங்கன்னா நீங்களும் அதுக்கு காரணம்னு சொல்லிடுவாங்க. அது கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் அப்படிங்கிற நாளாக இன்னைக்கு இருக்கும். ஆக ஒதுங்கி இருந்தா இன்றைய நாள் நல்ல நாள். அதுல வழிபாட்டுக்குரிய தெய்வமா நீங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபடலாம். அது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அந்த குரு அருள் சேர்ந்து கிடைக்கும்.